ஸ்ரீராம் பெரிய கோடீஸ்வரர், கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய கௌரவத்தை கெடுப்பதற்காகவே யாரோ சில பேர் கட்டிவிட்ட கற்பனை கதைதான் இந்த கற்பழிப்பு நாடகம். நான் செய்ய போற குறுக்கு விசாரணையில, கொடைய போற கொடையில குட்டெல்லாம் தானா வெளிவரும். என்னுடைய வாதம் எல்லாம் கங்கா ஸ்ரீராமின் வீட்டில் கற்பழிக்கப்படவில்லை. அப்படி ஒரு சம்பவம் அந்த வீட்டில் நடைபெறவே இல்லை. அவருடைய சின்ன மகனும் அதில் சம்பந்தப்படவில்லை. அந்த கங்கா பொறப்புலையும் கெட்டவ, வளப்புலையும் கெட்டவ, வாழ்க்கையிலும் கெட்டவ, சுருக்கமா சொல்ல போனா நடத்த கெட்டவ. இல்லவே இல்ல, அவன் நடத்த கெட்ட பொண்ணு இல்ல. கங்கா ஒரு நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, கஷ்டப்பட்டு உழைக்கிற உண்மையான பொண்ணு. நீ சொல்றதெல்லாம் போய், பேசாம இரு. நீங்க சொல்றது கொஞ்சம் கூட உண்மை இல்ல. நிறுத்து. யுவர் ஆனர், நான் சொல்றேன், அந்த கங்கா ஒரு நடத்த கெட்டவ மட்டுமில்ல, அவ ஒரு திருடி. இந்த சம்பவம் நடந்ததா சொல்ற 7 நாளைக்கு முன்னாலதான் ஸ்ரீராம் வீட்டுல ஒரு திருட்டு குற்றத்திற்காக அவ மாட்டிக்கிட்டான். அதனால அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை யாராவது கற்பழிச்சாங்களா, இல்ல தனக்கு வேண்டியவங்களோட சேர்ந்து தானே கெட்டு போயிட்டாளா? இதுக்கெல்லாம் ஸ்ரீராம் குடும்பத்தினர் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஸ்ரீராம் வீட்ல தான் கங்கா கற்பழிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நான் வேண்டி கேட்டுக்கிறதெல்லாம் என்னன்னா, மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நீங்க வேண்டிக்கிறதுக்கு கோயில் இல்ல, கோர்ட். இங்க கற்பூரமோ ஊதுவத்தியோ தேவையில்லை, சாட்சி வேணும் சார். சரியான சாட்சி வேணும். சரிம்மா பிரியங்கா, நீ பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடம்புல எதனா துணி இருந்துச்சா? ஜட்ஜ் சார், அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேள்வி அவசியமா? அதனாலதான் கேட்கிறேன் மிலாட், நீ பார்த்த அந்த நேரத்துல அந்த பொண்ணோட உடம்புல துணி இருந்ததா இல்லையா? நான் முதல்ல பார்க்கும்போது... கொஞ்சம் உரக்க பேசுங்கம்மா, எனக்கு காது கொஞ்சம் மந்தம். நான் முதல்ல பார்க்கும்போது அவ சரியா தான் இருந்தா. அவளை மேல தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் சீக்கிரமா என் புருஷனை கூட்டிட்டு போய் திரும்பி மேல வந்து பார்க்கும்போது அம்மா மறந்தாளா? சொல்லுங்க. இல்ல, துணி இருந்தது. ஆனா அது கொஞ்சம் மேல விலகி இருந்தது. அப்ப அந்த பொண்ணு கங்காவை நீங்க பாதி நிர்வாணமா பாத்திருக்கீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, அந்த 4 பசங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சொல்லுங்க. 2 பேர் அவ தலை பக்கத்துல இருந்தாங்க. அப்ப அவன் கை எங்க இருந்துச்சு? அவ தோள் மேலையா இல்ல மார்பு மேலையா? தோள் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 3வது ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவ கால் பக்கத்துல. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், எனக்கு காது மந்தம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ். அவ கால் பக்கத்துல உட்கார்ந்து கால் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்கம்மா, என்கிட்ட பேசும்போது என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து பேசுங்க. அவ காலை பிடிச்சிட்டு இருந்தானா இல்ல தொடைய பிடிச்சிட்டு இருந்தானா? நான் சொல்றது புரியலையா? முட்டிக்கு மேல இருக்க பாகத்தை தான் தொடன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க, அவன் பிடிச்சிட்டு இருந்தது காலையா இல்ல தொடையா? தொடைய. ஓகே, அப்ப அந்த 4வது பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? கங்கா பக்கத்துல படுத்துட்டு இருந்தான். அவன் கங்கா பக்கத்துல படுத்துட்டு இருந்தானா இல்ல மேலேயே வா? சரி, நான் சில பேரை கோர்ட்டுக்கு வரவழைக்கிறேன். அதுல அந்த 4 பேர் யாருன்னு உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? With your permission, my lord. Yes, permission granted. அன்னைக்கு 4 பேர் தானே இருந்தாங்க. நீங்க சொல்ற அந்த 4 பேர் அந்த கூட்டத்துல தான் இருக்காங்க. வந்து அடையாளம் காட்டுங்க. வாங்க ப்ளீஸ், கம். இவனா? 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 இவன் இல்ல. இவன் ஏன் தள்ளுறீங்க? இவனா? ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்க, நான் தான் பாத்துட்டு இருக்கேன்ல. இவனா? ஜட்ஜ் சார், அன்னைக்கு உங்க மூஞ்சில இவ்வளவு கலர் இல்ல. ஹோலி பண்டிகைனால இவ்வளவு கலர் தான் பூச்சிட்டு இருப்பாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. இவனா? இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? ஜட்ஜ் சார், இவ்வளவு தள்ளி நிறுத்த சொல்லுங்க. இவ தடுமாற வைக்க முயற்சி பண்றாரு.
இவனா தலையை பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்றீங்க? இவனா காலை பிடிச்சிட்டு இருந்தா இவனா மாலை பிடிச்சிட்டு இருந்தா என்ன பிரச்சனை இவனா தள்ளாதீங்க. இவனா நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க. எல்லாரும் போங்க. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. வெரி குட். இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. மிஸ்டர் ருத்ரையா, இப்ப நீங்க என்ன நிரூபிக்க பாக்குறீங்க? நான் நிரூபிக்கிறது என்னன்னா இந்த பிரியங்கா ஒரு பைத்தியம். இல்ல, இல்ல, நான் பைத்தியம் இல்ல. இல்ல, இவன் பொய் சொல்றாரு. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. இவங்களை பார்த்தா பிரியங்காவுக்கு தலை சுத்தும். என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன பேசுவாங்க, கத்துவாங்க, கத்துவாங்க. இப்படித்தான் நடந்துப்பாங்க. பிரியங்கா பார்த்தா உங்களுக்கு தலை சுத்தும். கோவம் எல்லாரும் பார்த்து கத்துவீங்க. நீங்க Attention, my lord. எதிர்த்தரப்பு வக்கீல கட்சிக்காரர் திக்கு முக்கால வச்சு குழப்ப பாக்குறார். குழப்பினது நான் இல்ல, குழம்பி போனது இந்த பிரியங்கா தான். அதை நிரூபிக்க சில சாட்சிகளை விசாரிக்க இந்த கோர்ட் அனுமதிக்க வேண்டும் மேலாட். எஸ். ஒரு நாள் பிரியங்கா ரங்கோலி கலர் கொடுத்த பார்த்துட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தா. பைத்தியம் வேறு உளறிட்டு இருந்தா. நான் ஒரு தடவை பிரியங்காவை ரங்கோலி கோலம் போட்டி கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க கலர் கலரா கோலம் போட்டு வச்சிருந்தாங்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கோலம் மாவெல்லாம் கழிச்சு போட்டுட்டு நட தொடங்கிட்டா. ஒரு நாள் நான் கலர் கலரா நூல் எடுத்துக்கிட்டு போய் இவ முன்னால நின்னேன். இவன் அந்த நூலை எப்படி பார்த்தா தெரியுங்களா? நான் என்னமோ பாம்பு தலை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டா. பைத்தியம். நான் ஆசையா கதம்ப பூ வாங்கி தலையில வைக்க போனேன். அதுல இருக்கிற கலரை பார்த்துட்டு பூவை பிடிங்கி பிச்சு பிச்சு போட்டுட்டா. மை லார்ட், குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போய் சாட்சிகளா? சரி, அவன் சொல்றத நம்ப வேண்டாம். இப்ப நான் அழைக்க போற சாட்சி ஸ்ரீராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல. பிரியங்காவோட அப்பா மிஸ்டர் கிருஷ்ணன். மிஸ்டர் கிருஷ்ணன், உங்க பொண்ணு பிரியங்காவுக்கு கொஞ்சம் மூளைக்குள்ளாருன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அது உண்மைதானா? சொல்லுங்க. Come on. ஆமாங்க. அவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது ஒரு மார்கழி மாசம் எல்லார் வீட்டு வாசல்லையும் கலர் கலரா பொடியை வச்சு விதவிதமா கோலம் போட்டிருந்தாங்க. அப்ப பிரியங்கா திண்ணல விளையாடிட்டு இருந்தா. கால் தடிக்கி அவ கோலத்து மேல விழுந்துட்டா. 3 மணி நேரம் மூச்சு பேச்சு இல்லை, மயக்கமா தான் இருந்தா. அதுல இருந்து அவளுக்கு கலரை பார்த்தாலே ஒரே பயம். நாங்களும் அவட்ட கலரை காட்டாம தள்ளியே தான் வச்சிருந்தோம். அந்த சம்பவத்துல இருந்தே அவ திடீர்னு உளருவா, கற்பனை பண்ணுவா. சில நேரம் படபடன்னு பேசி புதுசா கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஆனா ஐயா, அவ ரொம்ப நல்லவ. அவளை நீங்க மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க போங்க ப்ளீஸ். மிலாட், ஐயா, எந்த அப்பா அம்மாவுக்கும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டா. மனசார யாருக்கும் எந்த கெடுதல் நினைச்சது கிடையாது. அவ எல்லாருக்கும் உதவிதான். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. போயிட்டு வாங்க, போங்க. விசாரித்த சாட்சியங்களின்படி பிரியங்கா ஒரு பைத்தியம் என்பது நிரூபணமாகிவிட்டது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், குற்றம் சாட்டப்பட்ட அந்த 4 இளைஞர்களை விடுதலை செய்துவிட்டு பொய் சாட்சியை சொல்லியிருந்தாலும் பிரியங்கா ஒரு பைத்தியம் என்பதனால் அவள் மீது சிறிது இரக்கம் காட்டி ஒரு நல்ல மனநிலை மருத்துவமனையில் சேர்த்து அரசாங்கத்தின் இலவச சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுமாறு கணம் கோட்டாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக விசாரிக்கப்பட்ட பிரியங்கா ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்பது எதிர்த்தரப்பு வக்கீலின் வாதம். அவர் மனநிலை சரியானவர்தான் என்பதை நிரூபிக்க பிராசிகியூஷன் தரப்பு தவறிவிட்டது. ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்ற அடிப்படையில் பிரியங்காவை மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்ப இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அவர் மனநிலை பற்றி மனநோய் மருத்துவரின் சான்றிதழ் வரும் வரை இந்த வழக்கை தள்ளி வைக்கிறேன். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. Okay.
ஒழுங்கா விட்டுட்டு போ. ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு உன் வேலையை பார்த்து போ. டேய், அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. மாதிரி இருக்கு. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சி பண்ணலன்னா நீங்க வந்து இருந்துட்டு போலாம். டீ சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச பையன் ஆட்டோ கொண்டுட்டு வருவான். உங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருவான். வக்கீலா? எப்போ ஒரு காலத்துல. ஆமா, அந்த பசங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க. நீங்க யாரு? என் பேர் பிரியங்கா. நீங்க கேட்கிற இந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் நாம் படிக்கிற கதை புத்தகத்துல தான் கிடைக்கும். நடைமுறை வாழ்க்கையில கிடைக்காது பிரியங்கா. அப்ப கோர்ட் எதுக்கு இருக்கு? கோர்ட்டா? அதான் நீங்களே பாத்தீங்களே, சட்டம் தன்னோட சட்டையை கழட்டி வச்சு ரொம்ப நாளாச்சு. பீனல் கோடுங்கிறது பணக்காரன் போடுற ஃபைனல் கோடா மாறிடுச்சு. அதை தாண்ட முடியாம நீதி அங்கேயே தடுமாறி நிக்குது. அப்போ உண்மைங்கிறது வெறும் வார்த்தை தானா? சுய கவனம், உண்மை இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்றவங்களுக்கு கடைசியில வேதனை மட்டும் தான் மிச்சம். பிரியங்கா, என் மனைவி பேர் பாக்கியா. அவன் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவளும் உன்ன மாதிரி லட்சியவாதி தான். அவளோட கனவே என்னைக்காவது ஒரு நாள் என்ன பெரிய பேரிஸ்டரா பார்க்கணுங்கிறது தான். முதல்ல அன்னைக்கு நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் மட்டுமே வாதாடணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டவ. ஒரு நாள் நிறை மாத கர்ப்பிணியான என் பாக்கியா ரோடோரத்துல காய்கறி வாங்கிட்டு இருந்தா. பிறகு பிற குழந்தை அழகா இருக்கணுங்கிற ஆசையில நான் அவளுக்காக பக்கத்து கடையில போய் குங்குமப்பூ வாங்கிட்டு திரும்பி வரும்போது ஒரு குடிகார என் கண்ணு எதிரிலே என் பாக்கியம் மேல காரை ஏத்தி கொண்டுட்டு ஓடிட்டான். அப்பவும் இதே கோர்ட், இதே சட்டம், இதே வக்கீல் ரூத்ரையா ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு சாட்சிகள் எல்லாம் அடிமையாக்கிடுச்சு. ஏலத்துல 3 முறை கூவி விற்கிற மாதிரி மீதிய 3 முறை கூவி வித்துட்டாங்க. நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்த எனக்கு என்ன கிடைச்சது? வாய்தா 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 வாய்தான்னு கடைசியில கேஸே நம்ம பண்ணிட்டானுங்க. பாவம். இது உங்க விஷயத்துல ரொம்ப கொடூரமா தான் விளையாடி இருக்க. அதுக்காக நீங்களே இப்படி வெறுத்து போய் உட்காந்துட்டா என்ன மாதிரி அனாதைகளுக்காக யார் போராடுவாங்க? சட்டத்தை முதுகுல சுமக்கிறோங்கிற நினைப்புலதான் கருப்பு கோட்டை முதுகுல சுமந்தேன். அந்த சட்டமே சாக்கடை ஆனதுக்கு அப்புறம் கருப்பு கோட்டை போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் கோர்ட்டுக்கு போறதை விட்டுட்டேன் பிரியங்கா. எனக்காகவும் இல்ல அந்த கங்காக்காகவும் உங்களை கோர்ட்டு வாசப்படி மிதிக்க சொல்ல. உங்க மனைவி, உங்க பாக்கியா. என் பாக்கியா பத்தி பேசாத. ஊரு உலகம் ஜாதி ஜனங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு அவசரத்து போடுவேன். அப்போ ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கை, அவளோட மானம், இதுக்கெல்லாம் நீங்க மதிப்பு கொடுக்க போறது இல்ல? இல்ல இல்ல, மதிப்பு கொடுக்க போறது இல்ல. யார பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தின நீங்க ஒரு மனுஷன் நினைச்சு பேசிட்டேன். உங்க நல்லா குடிங்க. வேலை மதிக்க முடியாத உங்க மூளைய நீங்க குடிக்கிற அந்த விஸ்கி பாட்டில் அடிச்சு வைங்க. உங்க பாக்கியோட ஆத்ம சாத்தியோட. பிரியங்கா, இருட்டறையில ஒரு குருட்டு பிச்சைக்காரன் கருப்பு பூனையை தேடுற மாதிரி நீதி நான் என்னன்னே தெரியாத அந்த கோர்ட்ல நியாயம் கேட்டு நான் வாதாட போறதில்லை. உங்களுக்கு ஆட்டோ வந்துருச்சு, நீங்க போலாம்.